அநேக வருடங்கள் இயல்பை விட அதிகமாகத்தான் மழைப்பொழிவு இருந்திருக்கிறது. ஒரு 2 வருடங்கள் மாத்திரம்தான் இயல்பை விட குறைவாக பதிவாகி இருக்கிறது. அதே மாதிரி நம்ம லாங் ரேஞ்ச் போர்காஸ்ட் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த போர்காஸ்ட் படி பாத்தீங்கன்னா, வட மாவட்டங்கள், தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள்ல இயல்பாகவும் இயல்பை விட அதிகமாகவும் இந்த வடகிழக்கு பருவமழைக்கான மழை பதிவாக வாய்ப்பிருக்கிறது என்று கணிக்கப்பட்டிருக்கு. தென்கோடி மாவட்டங்கள் தமிழகத்துல இயல்பாகவும் இல்லது இயல்பை விட குறைவாகவும் பதிவாக வாய்ப்பிருக்குன்னு கணிக்கப்பட்டிருக்கு. வழக்கமா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்ற அந்த பீரியடுக்கு இந்த 3 மாதங்கள் 92 நாட்கள்ல நார்மலா காலநிலைப்படி உங்களுக்கு 44 சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது வழக்கம். இது இயல்பை விட அதிகமாக இருக்கலாம் என்று ஒரு கணிப்பு, அதாவது ஒரு 50 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இது எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்றதுக்கு நம்மளோட போர்காஸ்டிங் மேனுவல்ஸ் இருக்கு IMDல. அதுபடி சில கிரைட்டீரியா, அதாவது சில அளவுகோல்கள் இல்லைன்னா சில விதிகள் IMDல ஃபாலோ பண்றோம். முதலாவது விதி தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளில் இருந்து விலகி இருக்கணும். அடுத்தது பே ஆஃப் பெங்கால் கோஸ்டை ஒட்டியுள்ள பகுதிகளில் தரைநிலை மற்றும் கீழடுக்குகளில் காற்றின் திசை மேற்கிலிருந்து கிழக்கு திசை காற்றாக மாறி வீச தொடங்கி இருக்கணும். அதோடு கூட முன்னாடி சொன்ன மாதிரி அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து மழை அளவு பதிவாகிறத நம்ம எடுத்துக்கிறோம். எந்த தேதியில இந்த ஒரு 50% அதிகமான இடங்கள்ல 2.5 மில்லிமீட்டர் அப்படின்ற ஒரு அளவுகோலை விட அதிகமாக மழை பொழிவு எங்கெல்லாம் பதிவாயிருக்கோ அது பரவலான மழை பொழிவா இருக்கணும். அந்த கிரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆகும் பொழுது இந்த 3 அளவுகோல்களும் சேர்ந்தால் போல் என்றைக்கு ஒரு நாள் துவங்குதோ அந்த தேதியை வடகிழக்கு பருவமழை துவங்கும் நாளாக நாம அறிவிப்போம். இது ஆங்கிலத்துல. அப்படி நம்ம அக்டோபர் 1 பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்றைய தேதி வரைக்கும் பதிவான மழை அளவு 5 சென்டிமீட்டர். அக்டோபர்ல நமக்கு கிடைக்க வேண்டிய மழை அளவு 17 சென்டிமீட்டர். இது இப்போதைய செயற்கைக்கோள் வரைபடம். மேகக்கூட்டங்களோட அமைப்பை நீங்க பார்க்கலாம். அப்புறம் இப்ப நம்ம நிறைய இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. தமிழகத்தின் பகுதிகளில் பாத்தீங்கன்னாலும் அந்த கடந்த 20 நிமிடங்களில எந்தெந்த இடங்களில இடி மின்னல் அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு குறியீடு அந்த மேப்ல கொடுத்திருக்கு. அப்புறம் இன்றைக்கு சில கனமழைக்கான எச்சரிக்கை எல்லாம் விடுக்கப்பட்டிருக்கு. அது எதனால, அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் நிலவுகின்றன. ஒன்று வட தமிழக கடலோர பகுதிகளின் மேலும், இன்னொன்று வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேலும் இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு இருக்கிறது. மற்ற 15 மாவட்டங்கள்ல கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. அது திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், தர்மபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம், ஈரோடு, நாமக்கல், நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, மதுரை, தென்காசி மற்றும் புதுச்சேரி. இந்த சில இடங்களிலே இடி மின்னலுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று 30 to 40 கிலோமீட்டர் வேகத்திலே கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளது தமிழகத்தின் சில இடங்களில். டே 2, அதாவது 11/10/2025 ஒரு மாவட்டத்திற்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அது நீலகிரி மாவட்டம்.
மற்ற 10 மாவட்டங்கள்ல வந்து திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தர்மபுரி, சேலம், காட் ஏரியாஸ் ஆஃப் கோயம்புத்தூர், திருப்பத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கையில கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது. 11ஆம் தேதி கூட இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் 12 மற்றும் 13 தேதிகளிலே மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களிலே சில மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 10 மற்றும் 11 அக்டோபருக்கு மாத்திரம் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலே சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு உண்டு. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 இலிருந்து 25 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். அவ்வளவு.